நம்ம இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக பாரம்பரியமான அக்கார அடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக இந்த பாரம்பரியமான ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த நல்ல நாளில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை மெஷரிங் கப் எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ கிளாஸ் வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்க போகிறேன். இதோட அளவுன்னு பார்த்தோன்னா 160 ml அளவு இருக்கும். இதில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் லேசாக சூடு ஏறிட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். வாசனையும் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதே பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பொதுவாக அக்கார அடைசல் ஓப்பன் பாட்டில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். குக்கரில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சுலபமாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ண அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. முடிஞ்ச அளவு பெரிய குக்கர் யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம இதை பாலில் தான் வேக வைக்கணும். அந்த மாதிரி வேக வைக்கும்போது பால் வெளியில் சிந்திராமல் இருக்கும். இப்போ இதில் 5 கப் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் பால் எடுத்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பால் வெளியில் வந்திருக்கு குக்கர் மூடியில். ஆனால் கொஞ்சம் கூட வெளியில் சிந்தலை. ஏன்னா நம்ம பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அரிசியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக மசிச்சிருங்க. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் கரண்டியில் மசிக்கலாம். அப்படி இல்லைனா பருப்பு கடையிற மத்து இல்லைனா இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா மசிஞ்சிருச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம், 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுமையாக 3 கப் அளவுக்கு வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை வெல்லம்லாம் நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். நல்ல கலர் வரணுன்றதுக்காக நான் சர்க்கரை பாதி அதுக்கப்புறம் வெல்லம் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ண விருப்பப்படலைன்னா 3 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் லேசாக கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 4-5 குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்வீட் ரெசிபி சக்கரை பொங்கல் மாதிரி தான். ஆனால் நம்ம முழுமையாக இதை வந்து பாலில் வேக வைப்போம். சக்கரை பொங்கல் வந்து தண்ணியில் வேக வைப்போம். அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து நம்ம சக்கரை பொங்கலில் கம்மியாக தான் சேர்ப்போம். ஆனால் இந்த அக்கார அடைசலுக்கு நிறைய சேர்க்கணும். இப்போ பாருங்கள், சக்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க.
நல்ல பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அக்காரடைசலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் அதுக்கப்புறமா சர்க்கரை இதெல்லாமே நிறைய சேர்த்து பண்ணுவாங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஒரு ரிச்சான சுவையில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான பெர்ஃபெக்டான சுவையில் அக்காரடைசல் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பொதுவாக நம்ம கேசரி பாயாசம் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுருப்போம். ஆனால் கண்டிப்பாக இது போல் பாரம்பரியமான ஸ்வீட் செய்யுங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய்.